உத்தம வில்லனை பொறுத்தவரைய கமல்ஹாசன் மீது எந்த தவறும் கிடையாது. அதாவது உத்தம வில்லன் 2015 மே 1 வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. லிங்குசாமிக்கு இருந்த பண பிரச்சனைகள்னால அந்த படம் உத்தம வில்லன் மே 2 மாலை தான் வெளிவந்தது. ஸோ அந்த மே 1 குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஷோ ரிலீஸ் ஆயிருந்தா மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கும். ஆனா இவங்க என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்து 2வது நாள் மாலையில போய் அந்த படம் பார்த்ததுனால நமக்கு ஒரு என்னடா இவ்வளவு நேரம் காத்திருக்கோமேங்கிற ஒரு உணர்வு, பிளஸ் படத்துல ஒரு அந்த ஒரு பகுதி அந்த 2ஆம் நூற்றாண்டுங்கிற மாதிரி போய் அதெல்லாம் கொஞ்சம் அந்த தூய தமிழ்ல பேசினது 2ஆம் நூற்றாண்டெல்லாம் கொஞ்சம் சலிப்பு தட்டினதுனால நல்ல படம் உத்தம வில்லன்கிறது ரொம்ப நல்ல படம். நிறைய நல்ல காட்சிகள் இருந்தும் அந்த படம் குறிப்பிட்ட வெற்றியை பெறாததுக்கு ஒன்று அந்த படம் குறிப்பிட்ட நேரத்தில் ரிலீஸ் ஆகாது மிக முக்கியமான காரணம். அதற்கு லிங்குசாமி தான் காரணம். அதுக்கு முன்னாடி அவர் அஞ்சான்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, இன்னும் சில படங்கள் எடுத்திருந்தாரு. அந்த படங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக படத்தை நிப்பாட்டி வச்சுட்டாங்க லேபில். அப்புறம் அதெல்லாம் அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சு நடிகர் சங்கம் அது இது எல்லாம் சேர்ந்து கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை 2ஆம் மாலை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அந்த கடனுக்கெல்லாம் அவர் ஜவாப் சொன்னதுக்கப்புறம் தான் விட்டாங்க. ஸோ இது உரிய நேரத்தில் ரிலீஸ் ஆகாது கமலஹாசன் காரணம் இல்லை. படம் நல்ல படமாக தான் எடுத்தார், அது ரசிகர்களுக்கு பிடிக்காம போச்சு. அது எல்லா படமும் ஓடும்னு நம்ம சொல்ல முடியாது. சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. இது பெரிய அளவு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு, அது உண்மை. ஸோ அதை கமலஹாசன் இமீடியட்டாக என்ன சொல்லிட்டாருன்னா உடனே இன்னொரு படத்துக்கு கால்ஷீட் தரேன்னு சொல்லிட்டாரு. 2015 ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே கால்ஷீட் கொடுத்துட்டாரு. ஆனால் லிங்குசாமிக்கு அப்போ மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல அவரால் படத்தை எடுக்க முடியலை. அவர் கையில் பணம் இல்லை, ஃபைனான்சியரும் அவருக்கு யாரும் கொடுக்க தயாரா இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தாரு. ஸோ அப்ப கமல் கால் ஷீட் கொடுத்தும் அவரால் எடுக்க முடியல. இப்ப அவர்கிட்ட கொஞ்சம் அவர் கடன் கேட்டா கொடுக்குற ஆள் இருக்காங்க, ஃபைனான்சியர்லாம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ திருப்பி கால் ஷீட் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் இதில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு லிங்குசாமி திருப்பி ஒரு ரவுண்டு அவர் வரணும். அதாவது திருப்பி வராரோ இல்லையோ அவருடைய பொருளாதார சிக்கல்களில் கொஞ்சமாவது குறையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். வெற்றி படமாக அமையட்டும், நல்ல படமாக அமையட்டும்.